நீ துன்பத்தை இழந்து விட்டால் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக மாறி விடுவாய். நீ ஏன்னா உன்னுடைய துன்பத்தை இழந்தவனாக நீ நினைக்க மாட்ட? உன்னுடைய ஆற்றலே நீ உணர மாட்டியே. உன்னுடைய ஆற்றல், நீ எவ்வளவு பெரிய பலசாலி. பார்த்தனுக்கு சாரதி, உனக்கு நான் சாரதியாக இருக்கும் போது உன்னுடைய ஆற்றலை நீ உணரவில்லையே. உன் ஆற்றலை உணரு. 4 பேர் 4 விதம் சொல்லதாண்டா செய்வான். ஒருத்தன் கெட்டவேன்னுவான், ஒருத்தன் துரோகின்னுவான், ஒருத்தன் ஏமாத்திட்டேன்னுவான், ஒருத்தன் என்ன பண்ணுவான், நாங்களாம் செய்யறத கூட இவர் செஞ்சாரு இவர் செஞ்சாருன்னு சொல்லுவான். எவன் எது சொன்னா என்னடா? உன்னுடைய ஆற்றலை நீ உணர்ந்து பார். உன் ஆற்றலை நீ உணர்ந்து பார். உன் ஆற்றலை உணர்ந்தவனாக நீ இருந்தால் தன்னுடைய துன்பத்தை இழந்தவன் சொல்றான் பகவான் கிருஷ்ணன். கண்ணனுடைய, அதான் சொல்றேன், நீ ஒண்ணுமே வேணாம், கண்ணனுடைய அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். பாருங்க, இன்னில இருந்து வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் நிம்மதியா இருந்துட்டேன், நான் தூக்கத்தை இழந்துட்டேன், எனக்கு சந்தோஷம் இழந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. இன்னில இருந்து சொல்லுங்க, நான் என்னுடைய துன்பத்தை இழந்துட்டேன்னு சொல்லுங்க. நான் துன்பத்தை இழந்து விட்டேன் அப்படின்னு பதிலாயிடும். மகிழ்ச்சி தானா வந்துரும், நிம்மதி தானா வந்துரும், சந்தோஷம் தானா வந்துரும். எதையுமே புடிச்சுக்கிட்டே இருங்களேன், பிரச்சனை விட்டுருங்க, நிம்மதி. நீ காலைல கூட ஒருத்தன் கேட்டான், சாமி நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாகறன்னு? நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்டான்னு. விட்டுறதுனா என்னான்னு? அது உன்னால முடியாதுடான்னு. ஏன்னா நீ இப்ப விட்டுட்டேன்னு சொன்னா உன் பொண்டாட்டி பின்னாடில இருந்து அடிப்பாடா உன்ன. விட்டுறதுன்னா குடும்பத்தை விடுறதோ, மனைவியை விடுறதோ, கணவனை விடுறதோ, பிள்ளைகளை விடுறதோ எல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்றேன், பற்றோட இரு, பற்றறுத்து இருன்னு. நானு உன் பற்றை விடு, பற்றறுத்து விடு. எதுவும் இந்த பூலோகத்தில், இந்த கலியுகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது. நிலையானதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என் மனைவி எனக்கு நிலையானவள், எவனாலே சொல்ல முடியுமா? முடியாது. என் கணவன் எனக்கு நிலையானவன், சத்தியமா கிடையாது. என் மகன் எனக்கு நிலையானவன், சத்தியம் கிடையாது. என் பெண், என் மகள் எனக்கு நிலையானவள், கிடையவே கிடையாது. என் உற்றார் உறவினர் நிலையானவர்கள், சுத்தமா கிடையாது. என்னுடன் அன்பை காட்டி பழகுபவர்கள் நிலையானவர்கள், 10 சத்தியம் போட்டாலும் கிடையாது. அப்போ நிலையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நிலையான ஒரு வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோம்? பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பயணிக்கும் போது அதை அனுபவிக்கணுமே தவிர அதை போய் ஆராயக்கூடாது.